அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் பனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மேசராசி நேயர்களுக்கு செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய ருச்சக யோகம். இந்த ருச்சக யோகத்தினால் மேசராசி நேயர்களுக்கு எந்த அளவுக்கு சாதக யோக பலன்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறது பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இது வரைக்கும் தொடர்ந்து இணைந்து ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. மேச ராசியில் பிறந்த நேயர்களுக்கு செவ்வாய் பகவானுடைய ஆட்சி நிலையில் கொண்ட ஒரு ராசியில் பிறந்தவங்க தான் நீங்கள் மேசராசி. இந்த மேசராசிக்கு செவ்வாய் பகவான் இப்போ வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி மீனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மேச ராசிக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி கிட்டத்தட்ட ஒரு 43 நாளைக்குங்க, அதாவது ஜூலை மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசியில் தான் சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க செவ்வாய் பகவான். இந்த காலகட்டம் செவ்வாய் பகவானாகப்பட்டது இந்த பஞ்சமுக புருஷ யோகங்களிலேயே செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய யோகம் ருச்சக யோகம். அதாவது லக்னம் அல்லது ராசிக்கு 1, 4, 7, 10 கேந்திர ஸ்தானங்களில், அதாவது ஒரு ஆட்சி அல்லது உச்ச நிலையில் அடையும் போது அந்த அமைப்பு அது யோகமாக செயல்படும். அந்த யோகம் என்னன்னா செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடியது ருச்சக யோகம். இந்த யோகம்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, எப்போவுமே இந்த செவ்வாய் பகவான் ஒரு நம்மளுடைய தொழில் ஸ்தானத்துக்கும் அதே மாதிரி நம்மளுடைய வேகத்துக்கும் எடுத்த காரியத்தை சக்ஸஸ் பண்ண குடிக்கக்கூடிய ஒரு தைரியம் வீரியம் வெற்றிங்கிற ஒரு நிலை கொள்ளக்கூடிய ஒரு கிரகம்தான் செவ்வாய் பகவான். அது உங்கள் ராசி அதிபதியும் அந்த செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவானாகப்பட்டது ஆட்சி நிலையில் அமரும்போது தான் அந்த ருச்சக யோகம். இந்த யோகம் அமைய பெறும்போது ஒருத்தருக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் மேன்மையான ஒரு யோகத்தை அடைய முடியும். குறிப்பாக சொல்ல போனோம்னா அதாவது இரும்பு இயந்திரம், வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது செவ்வாய் காரகத்தன்மை, அதே மாதிரி இராணுவத்துறை, அதே மாதிரி காவல்துறை, மருத்துவம் சார்ந்த தொழில், விவசாயம் சார்ந்த தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட தொழில், அதே சமயம் அதாவது ஒரு பேச்சு திறமையினால், அதாவது ரியல் எஸ்டேட் சொல்லக்கூடிய தன்னுடைய திறமையினால் செயல்படுத்தக்கூடிய ஒரு தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியதான் இந்த ருச்சக யோகம் அப்படிங்கிறது. இந்த 43 நாள் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்யக்கூடிய செவ்வாய் பகவானால் இந்த யோகம் உங்களுக்கு பெரும் ஒரு அற்புத காலமாக தான் நம்ம எடுத்துக்கக்கூடிய நிலையில் இருக்குதுங்க. இதனால் உங்களுடைய கடந்த காலங்கள் எத்தனையோ சிரமங்கள், எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தும் தொழில் சார்ந்த விஷயத்தில் மேசராசி நேயர்கள் இந்த 2-3 வருஷ காலகட்டமாகவே இது கொஞ்சம் இன்னல்கள் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. எப்படின்னா, சிலருக்கு பார்த்தோம்னா ஒரு தொழில் சொந்தமாக செய்கிறவங்களுக்கு அந்த சொந்த தொழிலில் நஷ்டங்கள் ஏற்பட்டுருச்சு. அந்த தொழிலில் முதல் இருந்த மாதிரி தொழில் இப்போ வளர்ச்சி இல்லை. சரியான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தொழில் செய்தாலும் அதில் எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் இல்லை. முயற்சி எடுக்கிறோம், ஆனால் பலன் இல்லாமல் போகுது. அதே நேரத்தில் நாம் எவ்வளோதான் முதலீடு போட்டு எக்ஸ்ட்ரா செய்துமே அந்த தொழில் விருத்தி, அதாவது விரிவாக்கம் செய்ய முடியல. இப்போ இந்த நாளை நமக்கு ஏதோ ஒரு வழியில் பார்த்துட்டோம்னா கடன் சுமைகள் அதிகமான மாதிரி ஆகிப்போச்சு. என்ன தொழில் செய்து என்ன பண்ணுறதுங்கிற ஒரு நிலை சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு. குறிப்பாக சொல்ல போனோம்னா, அதாவது தொழிலில் லாபத்தை அடைஞ்சதை விட நஷ்டம் அடைஞ்சிருச்சு. சிலருக்கு பார்த்தோம்னா வருமானம் வர்றது தெரியுதுங்க, போகிறது தெரியல. அப்படி ஒரு பெரிய அமௌண்ட்டு லாக் ஆகி போச்சு. அதனால் தொழிலில் வரக்கூடிய அந்த லாபமே இல்லாமல் போயிடுச்சு. போட்ட முதலீடு எடுக்க முடியாத நிலை ஆகி போயிடுச்சு. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் மேசராசினியர்கள் சிலர் தத்தளிக்கக்கூடிய காலகட்டம். அது குறிப்பாக இந்த 1 வருட காலம் ரொம்ப நெருக்கடிகள் சந்திச்சிருப்பீங்க. குறிப்பாக இன்னும் சொல்ல போனோம்னா, ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி வேலையிலேயே சில தடுமாற்றங்கள் வந்திருக்கும். வேலையில் மாதிரி இல்லைங்க, இடம் மாற்றம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை
சூழ்நிலை வந்துருச்சு, இப்போ வந்து அந்த வேலையிலையும் இருக்கலாமா இல்லை இடம் மாறி போகலாமா அப்படிங்கிற சிலர் பார்த்தோம்னா இருக்கிற வேலையை இழந்துட்டு வேலையை தேடிட்டு இருக்கிறேன், வேலையே கிடைக்கலைங்க, என்ன செய்யறதுன்னே தெரியலைங்க, எல்லா அனுபவம் இருந்தும் திறமை இருந்தும் நமக்கு சரியாக எதுவும் அமைய மாட்டேங்குதுங்க அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ருட்சக யோகத்தினால் உங்களுக்கு பொருளாதார மேன்மை மட்டும் கிடையாதுங்க, செல்வாக்கு பெருகும். நீங்கள் எந்த இடத்துல வேலை தேடினாலும் ஒரு வேலை கிடைக்காத வேலை நம்ம இது வரைக்கும் அமையவே இல்லை, முயற்சிகள் எல்லாமே வீணாக போச்சு அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக அமையும். அது குறிப்பாக அரசாங்கத்துறையில் முயற்சி பண்ணுறவங்களுக்கு, அரசாங்கத்துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது எல்லாமே வந்து நமக்கு பாடுபட்டதுக்கு பலன் இல்லை, இது வரைக்கும் கஷ்டப்பட்டதுக்கு புரோஜனம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எடுத்த காரியங்கள் ஜெயமாக்க முடியும். இன்னும் செவ்வாய் பகவானாகப்பட்டதுங்க பூமிக்காரகன் சொல்லுவோம். அதே மாதிரி வீடு மண்மனை கட்டடம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, கட்டுமானம் சம்பந்தப்பட்ட பொருள் மூலமாக வியாபாரங்கள் பண்ணக்கூடியவங்க, அதே மாதிரி வீடு வாங்கி விற்கக்கூடியவங்க, குறிப்பாக அதாவது வீட்டுக்கு தேவையான அதாவது பொருட்கள் வியாபாரம் செய்யக்கூடியவங்க, இது சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே கடந்த காலத்தில் நெருக்கடிகள் சந்தித்தோம், முதலீடு போட்டு நமக்கு லாபம் அடைய முடியல, வேலைக்கு போனவங்களும் வேலை இல்லாமல் போயிருச்சு, நஷ்டங்கள் சந்தித்தோம், கஷ்டங்கள் சந்தித்தோம், நல்ல உழைச்சு நமக்கு நல்ல பேர் கிடைக்கல, நம்ம செய்யாத தப்புன்னு செஞ்சு வந்ததுங்க, என்னன்னே தெரியலைங்க, ஏதுன்னே தெரியல, எல்லாமே மன உளைச்சல் நோக்கி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானால் மேன்மை அடையக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது மன மகிழ்ச்சி பெருகும். வீட்டு மூலியத்தில் ஒரு வீடு கட்டலாம் நினைச்சவங்க ஆரம்ப காலத்தில் கட்டணுங்க, கட்டி முடிக்க முடியல, பாதியில் நின்று போச்சு அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தொடர்ந்து வேலைகள் செய்ய முடியும். வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வாங்க முடியும். ஏற்கனவே ஒரு வீட்டை வித்துட்டு ஒரு இடம் வந்து வாங்கினேன், அது நல்ல விலைக்கு போகல, அது வித்துட்டு வேற வாங்கலாம்னு நினைக்கிறேன், ஆனால் பண்ண முடியலைங்க, காலங்காலமாக வந்து இந்த 1-1.5 வருஷ காலகட்டம் இப்போ நடக்கும் அப்போ நடக்கும் நினைச்சேன், விரயமும் பண்ண முடியல, கிரையமும் பண்ண முடியல, ஆக மொத்தத்தில் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு அப்படின்னு நினைச்சு வருத்தப்படக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் விரயத்தை பண்ணாலும் சுபவிரயத்தை பண்ணுவங்க. அதாவது நஷ்டத்தை நோக்கி போயிட்டு இருந்தவருடைய வாழ்க்கை கண்டிப்பாக லாபங்கிற ஸ்தானத்தை நீங்கள் அடையக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக ஏற்படும். இந்த ருச்சிக யோகம் கல்வி பயிலக்கூடியவங்களுக்கு கல்வினால மேன்மை அடைவீங்க. கல்வி முடிச்சவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திருப்தியான வேலை வாய்ப்பு அமையும். இன்னும் சொல்ல போனோம்னா விவசாயம் சார்ந்த படிப்பு படிக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும், மருத்துவ சார்ந்த படிப்புகள் நமக்கு மார்க்கு வருமா, நமக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ருட்சக யோகத்தினால் உங்களுக்கு ஒரு ஆதாயம் அப்படின்னா ஒரு மன நிறைவான ஒரு திருப்தியான ஒரு கல்வி சார்ந்த வாய்ப்புகள் படிக்கக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படுங்க. அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த வேலையில் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு மன உளைச்சல்கள் அதிகமாக இருந்திருக்கும். அதே மாதிரி எவ்வளவுதான் நம்ம பாடுபட்டு கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஒரு நல்ல பேருக்காக, பணத்துக்காகங்கிறத விட ஒரு பேரு புகழுக்காக நீங்க வந்து பாடுபடுங்க. மேசராசி நேயர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை தொட்டிங்கன்னா வேகம் எடுத்து செய்வீங்க. ஏன்னா செவ்வாய் பகவானுடைய காரகத்துவமே அதுதானுங்க. எப்பவுமே ஒன்று செஞ்சுமா கண்டிப்பாக முழுசாக செஞ்சிடும், ஒன்று பண்ணியே ஆகணும்னு நினச்சிட்டிங்கன்னா எந்த சாயங்காலத்துக்குள்ள அந்த வேலையை முடிக்காமல் நீங்கள் வரமாட்டீங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் நல்லதான் செய்வீங்க, ஆனால் கடந்த காலத்தில் நம்ம எத்தனை நல்லது செஞ்சாலும் நமக்கு கெட்ட பேர் தான் வந்ததுங்க. சகோதரனால மனக்கசப்புகள் வந்தது, சகோதரினால மனக்கசப்புகள் வந்தது, குடும்பத்துக்காக நான் பாடுபட்டேன், கஷ்டப்பட்டேன், எல்லாருக்குமே வந்து நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் நம்ம முயற்சிகள் எடுத்தோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம எல்லாமே செஞ்சு நமக்கு ஒரு நல்ல பேர் இல்லை, நல்ல பேர் இல்லைங்கிறத விட கெட்ட பேர் உருவாக்கிட்டாங்க. அதனால நம்ம மனசு கஷ்டமா இருக்குது. தன் குடும்பத்தை முயற்சி எடுத்து இன்னைக்கு நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டுட்டு வரணும்னு முயற்சி பண்றேன், ஆனால் முடிய மாட்டேங்குது. அதுக்கு தகுந்த மாதிரி வேலையில பிரச்சனை, இன்னொன்று பார்த்தோம்னா பணம் சம்பாரிச்சாலுமே அதாவது பத்த மாட்டேங்குது, கடன் எப்படி தான் ஆகுதுன்னு தெரியல, வட்டி மேலே வட்டி தான் கட்டுற மாதிரி இருக்குதே தவிர கடனை குறைக்க முடியலைங்க. ஒரு இது வரைக்குமே வாழ்ந்த வாழ்க்கையில் என்ன நம்ம சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கேள்விக்குறியான மனக்குழப்பங்கள் ஏற்படுதுங்க. அப்படிங்கிறவங்களுக்கு இந்த 43 நாள்
கண்டிப்பாக எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்சஸ் ஆகும். டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கோர்ட்டு கச்சேரின்னு சில பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கக்கூடியதுக்கு முடிவில்லாமல் போயிட்டு இருக்குது. கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் மனக்கசப்புகள் ஏற்பட்டு இன்னைக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கிற அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குடும்ப பந்தம், மன செல்வாக்கு, குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை, பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமான இந்த ருட்சக யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால கடினமான முயற்சிகள் எடுங்க. கடந்த காலம் கஷ்டங்கள் இருந்தாலும் அது விலகக்கூடிய நேரம் நினச்சிக்கிட்டு இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சிகள் எடுத்தீங்கன்னா இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதிர்வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நிம்மதியும் மன திருப்தியும் ஒரு வெற்றியும் கொடுக்கக்கூடிய ருட்சக யோகமாக அமைகிறதுனால முயற்சிகள் கண்டிப்பாக மேசராசி நேயர்களுக்கு திருவினையாக்கும். அப்படிங்கிறத மாற்று கருத்து கிடையாதுங்க. இருந்தாலும் உங்களுக்கு நான் சொன்னது கோச்சார பலன் உங்கள் ராசியை வச்சு சொல்லியிருக்கிறேங்க. அதே நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. அது எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் மூணையும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்கள் தெரிஞ்சு வளமான வாழ்க்கை நீங்கள் அமையணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களுக்கு சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.